ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுப்பா. ஒருவேளை செல்வனாகி அவங்க குடும்பத்து ஆளுங்களும் எந்த நேரத்துல வேணாலும் இங்க வரலாம். அந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நாம வீட்டை விட்டு வந்துருவோன்றதுக்காக நம்ம வீட்டை நான் வித்துட்டேன். உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாசமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்பா இப்படி செஞ்சேன். அதுக்காக இங்க கொடுங்க. இங்க நாங்க என்னடி பண்ணட்டும் சத்யா? தேவி வயிற்றுல குழந்தை இருக்கு, அவளுக்காக தானே நீ இவ்வளவு போராடுற. நாங்க தான் உங்க அப்பா அம்மான்னு தெரிஞ்சா நீ இது வரைக்கும் பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகம் எல்லாமே வீணா போயிடும் சத்யா. அதனால்தான் உங்க அப்பாக்கு ஊரு பூரா கடன் தொல்லை இருக்குன்னு ஒரு பொய் சொல்லி வீட்டை வித்துட்டோம். அப்பா அந்த ஊர் சேர்மன்மா, அவர் ஊர் பூரா கடன் வாங்கினாருன்னு சொன்னா ஊர்ல யாருமா நம்புவாங்க? ஏய், இது ஊருக்காக சொன்ன பொய் இல்லடி, செல்வனாகி குடும்பத்தை நம்ப வைக்க சொன்ன பொய். அத பத்தி நீ கவலைப்படாத. நாங்க வீட்டை வித்தது ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. அது தெரியும் போது நாங்க வேற ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கிறோம். ஆனா இப்போதைக்கு வீட்டை வித்தாச்சு. அத நம்பி செல்வனாகி திரும்பி சென்னைக்கு போயிட்டா, அதுதான் முக்கியம். எப்படிமா? அது தாத்தாவும் பாட்டியும் ஆசை ஆசையா கட்டின வீடுமா? ஆமாமா, எங்க சின்ன வயசு நினைவுகள் எல்லாமே அந்த வீட்டோட பின்னி பிணைஞ்சிருக்கமா. போன கொடு. ஏய் சத்யா, பாக்கியம் பேசுறேன். பாட்டி, நீ இருந்துமா அப்படி நடந்தது நம்ம வீடு? போனா போட்டுண்டி. செல்வநாயகிக்கு பயந்துகிட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு நாள் தான் ஓடி ஒளிவாங்க. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்து இந்த யோசனையை சொன்னேன். நீயும் தாத்தாவும் சேர்ந்து ஆசாசியா கட்டின வீடு பாட்டி. ஸ்டாப் இட் நான்சென்ஸ். அது வெறும் வீடு தாண்டி. அதுல சிமெண்ட், கல்லு, மணலு. ஆனா என் பேத்திகளோட வாழ்க்கை ரத்தமும் செதையும் பாசமும் நிறைஞ்சதுடி. ஓடி, வீடு முக்கியமா இல்ல உங்க வாழ்க்கை முக்கியமா? நீ முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல கிழவி. நான் ஏதாச்சும் பண்ணி இந்த உலகத்தையே புரட்டி போட்டாவது நீங்க அந்த வீட்டை விக்காத மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணிருப்பேன்ல. ஏமா அம்மாடி, நீங்க நினைச்சா இதை விட பெரிய வீட்டை உங்களால வாங்கி தர முடியாது. அது நிச்சயம் முடியும் தாத்தா. ஆனா உங்க உழைப்பு, உங்க கனவு, உங்க ரத்தம், உங்க வேர்வை இதெல்லாம் இப்போ எங்களுக்கு நீங்க தான். இத பாரு, இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா நானோ பாக்கியமோ இந்த வீட்டை விற்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா இப்போ போற காலத்துல எங்களுக்கு வீடு, பணம், நிலம் இதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லம்மா. சந்ததிகள் நல்லா இருக்கணும், உறவுகள் பலப்படணும், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வாழணும், அதுதாம்மா எங்க ஆசை. ஓ அக்காவுக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணல, அதை விட நாங்க என்னடி பெருசா பண்ணிட்டோம். ஒரு தராசுல உன்னையும் தேவியும், இன்னொரு தராசுல இந்த வீட்டையும் வச்சு பார்த்தோம். உங்க தராசு தான் வசந்தது. அதனால இந்த வீட்டை வித்துற சொல்லிட்டேன். இருந்தாலும் பாட்டி, என் மனசு ஆற மாட்டேங்குது. ஏய், நீ பாக்கியத்தோட பேத்தி, இந்த மாதிரி எல்லாம் இன்சல்ட் பண்ணாத. பிராக்டிக்கலா யோசிடியே. வீடு எங்கேயும் போகல, உடைச்சும் போடல, அப்படியே தான் இருக்கு. இப்ப என்ன, வீடை வித்துட்டோம். நாளைக்கு நீங்க நினைச்சா 2 பங்கு விலை கொடுத்து அதே வீட்டை எங்களுக்கு வாங்கி தர மாட்டீங்களா? நிச்சயம் முடியும் பாட்டி. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததும் 2 பங்கு இல்ல 10 பங்காவது கொடுத்து உங்க பேத்திங்க நம்ம பூர்வீக வீட்டை வாங்குவோம். நம்ம குடும்பத்து போட்டோவை பெருசா மாட்டுவோம். இது இந்த சத்யாவோட வாக்கு. அவ்வளவுதான். இந்த கஷ்டம் எல்லாம் தற்காலிகண்டி, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிருக்காங்கல்ல. லைஃப் இஸ் டேக் இட் ஈஸி பாலிசி தங்கம். திஸ் இஸ் ஆல் ஜுஜுபி. ஆமா பாட்டி, நீ சொல்றது கரெக்ட். நான் தெரிஞ்சுட்டேன், இனிமே நான் பாத்துக்கிறேன். ஏய், இதெல்லாம் விடுறி. செல்வ நாயகிய சரியா கரெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோ.
இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே? ஓகே பாட்டி, டன். ஏய், ரொம்ப நேரம் போன்ல பேசாத. யார் மூக்குலயே வேக போகுது, கேட்டு போறாங்க. குட் நைட். ஐ லவ் யூ பாட்டி. ஐ லவ் யூ பாட்டி. கண்ணுங்களா, ஜாகிரதையா இருங்க. தட்ஸ் ஆல். டேய் வரதா, பாத்தியா சத்யா நல்ல தெளிவாயிட்டா. இன்னும் என்ன வேணும் உனக்கு? அப்பா டேய் டேய் என்னடா இது? டேய், டேய், எழுந்துடுடா வரதா. இல்லடா, உன்னை விட, என் மருமகளை விட, என் பேத்திகளை விட இந்த வீடு வாசல் பணம் இதுவாடா முக்கியம். நமக்கு இந்த தோப்பு வீடே சொர்க்கம். சரிங்கப்பா, சரிங்கப்பா. ஆபீஸ் ஐடி கார்டை எங்க வச்சேன்? சத்யா, என் ஐடி கார்டை காணோம். ஆமா, எங்கயாவது தூக்கி போட்டுறது. கீழே கிடந்தது. டேபிள் டிராயர்ல எடுத்து வச்சிருக்கேன். ஆ, ஆ. ஆட, இன்னும் 2 நாள்ல சத்யாவோட பர்த்டே. கள்ளி சஸ்பென்ஸா வச்சிருக்கா, சொல்லவே இல்ல. இருக்கட்டும், நாமளும் சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணுவோம். அர்ஜுன், ஐடி கார்டு கிடைச்சதா? கிடைச்சது கிடைச்சது. இவ பர்த்டேவை வேற கிராண்டா கொண்டாடணுமே. அர்ஜுன், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டேன். சாரி, லேட் ஆயிருச்சா? குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா உன்னை வழி அனுப்பணும்னு நினைச்சேன். என்னது இது கையில? புது வருஷம் வரப்போகுது இல்ல, புது டைரி. ஓ, இந்த புது டைரிய வச்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம். ஏன்? யாருக்காவது டைரிய பிரசன்ட் பண்ணோம்னா அவங்க ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஐயா, அதெல்லாம் நீ நம்புறியா? நான் நம்பல, அப்படி சொல்லுவாங்க. இங்க பாரு, நான் உனக்கு டைரி பிரசன்ட் பண்ணல. ஆனா உனக்கு இன்னும் நிறைவேறாத ஆசைலாம் நிறைய இருக்கும்ல, அது எல்லாத்தையும் விஷ் லிஸ்ட் மாதிரி எழுதி இந்த டைரியை என்கிட்ட கொடு. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய ஆசைலாம் இல்ல அர்ஜுன். எல்லாமே குட்டி குட்டியா அல்ப ஆசைங்க தான்.